ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வகட்சி மாநாடு தொடர்பிலேயே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அந்த செய்தியை காணப்படுகின்றது. யோசனைகளை செயற்படுத்துவேன், சர்வகட்சி மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டாபய உறுதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக சர்வகட்சி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை ஜனாதிபதி செயலக பிரிவினூடாகவும் அமைச்சுக்களூடாகவும் செயற்படுத்த முறையான செயலொழுங்கினை முன்னெடுப்பேன். சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்களின் யோசனைகளை எந்நேரத்திலும் என்னிடம் முன்வைக்கலாம். நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு அனைத்து தரப்பினருக்கும் உண்டு என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடு எதிர்கொண்டுள்ள மோசமான பொருளாதார நெருக்கடி குறித்து ஆராய்வதற்காக பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான சர்வகட்சி மாநாடு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. காலை 10:30 மணி அளவில் சர்வகட்சி மாநாடு ஆரம்பமானதுடன் நாட்டின் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வகட்சி மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் குறித்தும் ஜனாதிபதி புதிய ஆரம்ப உரையில் குறிப்பிட்டார். அரசியல் நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டதாக சர்வகட்சி மாநாடு உண்மையான நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு குறுகிய மற்றும் நீண்டகால அடிப்படையில் தீர்வினை செயற்படுத்த அனைத்து தரப்பினரது ஆலோசனைகளையும் எதிர்பார்க்கின்றோம். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். பல்வேறு காரணங்களினால் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்த அரசியல் கட்சிகள் தங்களின் யோசனைகளை தொடர்ந்து என்னிடம் முன்வைக்கலாம் என குறிப்பிட்டார். இதனையடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகளின் தலைவர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினர். இறுதியாக உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டின் நலனை கருத்திற்கொண்டு சர்வகட்சி தலைவர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளை முறையாக செயற்படுத்த உரிய செயலொழுங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:15 மணி அளவில் சர்வகட்சி மாநாடு நிறைவடைந்தது என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக ரணிலிடம் மன்னிப்பு கோரிய ஜனாதிபதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கம் காரணம் என மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொருளாதார பாதிப்புக்கு அனைத்து அரசாங்கங்களும் காரணம் என்று குறிப்பிடுவதாயின் விஜயன் இலங்கைக்கு வந்ததிலிருந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டும். அரசியல் நோக்கமில்லாத வகையில் தான் சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளோம் என்பதை முதலில் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடுமையான விமர்சனங்களை நேற்றைய சர்வகட்சி மாநாட்டில் தெரிவித்தார். இதன்போது பதிலளித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் காரணிகள் பற்றி பேசும் தருணம் இதுவல்ல. உண்மையான நோக்கில் சர்வகட்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநரது கருத்து முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இங்கு உரையாற்றிய மத்திய வங்கியின் ஆளுநர் கோவிட் தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் பொருளாதார தாக்கம் தீவிரமடைவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் காரணம் என தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து இது குறித்து ரணில் விசனம் தெரிவித்திருந்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக அதிகார பகிர்வின்றேல் நெருக்கடிக்கு தீர்வில்லை, யுத்தத்தை தோற்றுவித்த காரணிகள் இன்றும் நடைமுறையில் உள்ளன, சர்வகட்சி குழுவில் வலியுறுத்தினார் சம்பந்தன் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. 30 வருடகால யுத்தம் நாட்டில் பிரதான பிரச்சனையாக காணப்பட்டது. யுத்தத்தை தோற்றுவித்த காரணிகள் இன்றும் நடைமுறையில் உள்ளன. அதிகார பகிர்வு அவசியமாகும். தமிழ் மக்கள் காலம் காலமாக கோரும் உரிமை மற்றும் தனியுரிமை, சுதந்திரம் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு இதுவரையில் எவ்வித தீர்வும் கிடைக்கப் பெறவில்லை. இவற்றுக்கு தீர்வு காணாமல் இவ்வாறு ஏனைய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்
இரா சம்பந்தன் தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே சம்பந்தன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கையில் காணப்பட்ட பிரதான பிரச்சனையாக 30 வருட கால யுத்தத்தை குறிப்பிட வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகள் இன்றும் மறுக்கப்பட்ட நிலையில் உள்ளதை தெளிவாக அவதானிக்க முடிகிறது. தமிழ் மக்கள் காலம் காலமாக கோரும் உரிமை மற்றும் தனியுரிமை, சுதந்திரம் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு இதுவரையில் எவ்வித தீர்வும் கிடைக்க பெறவில்லை. இதற்கு தீர்வு காணாமல் எவ்வாறு ஏனைய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த முடியும்? அதிகார பகிர்வை எதிர்பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கான பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. புளொட் அமைப்பின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் உரையாற்றுகையில், நாட்டின் தற்போதைய நிலைமை பற்றி ஆழமாக ஆராய்ந்தால் பொருளாதார நெருக்கடிக்கு கோவிட் தாக்கம் மாத்திரம் காரணமல்ல என்பதை விளங்கிக் கொள்ளலாம். பல தசாப்த காலமாக நாட்டில் நிலவும் இன நெருக்கடி, அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களின் கொள்கை அணுகுமுறைகள் மற்றும் தவறான நிர்வாக நடைமுறை என்பனவே தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு ஏதுவான காரணிகளாக அமைகின்றன. சுயாட்சி அதிகாரத்துக்கான தமிழ் மக்களின் கோரிக்கைக்கு முன்னதாகவே எமது நாட்டின் அனைத்து சமூகங்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் தீர்வை அடைந்திருக்க முடியும். எவ்வாறாயினும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் சித்தாந்தத்தால் உந்தப்பட்ட அரசாங்கங்கள் அரசியல் பிரச்சினைக்கு இராணுவ தீர்வையே தேர்ந்தெடுத்தன. உண்மையில் அதுவே இன்றைய பேரழிவுகரமான கடன் நெருக்கடிக்குள் நம் நாட்டை தள்ளிவிட்டுள்ளது. இந்த பின்னணியில் தமிழ் மக்களின் சுய நிர்ணய ஆட்சி முறை என்கின்ற நீண்டகால அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வை எட்டும் வரை ஒரே நாட்டுக்குள் அரசியல் தீர்வை காண்பதற்கான பரிந்துரையாக குறைந்தபட்சம் ஏற்கனவே அரசியலமைப்பில் உள்ள அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அதன் ஆரம்ப வடிவிலேயே முழுவதுமாக செயல்படுத்துமாறு எமது கட்சியின் சார்பில் பரிந்துரைக்க விரும்புகின்றேன். இத்தகைய நடவடிக்கை ஒன்று மாத்திரமே தற்போதைய பொருளாதார அவல நிலையில் இருந்து நமது நாட்டை மீட்பதற்கான ஒரே வழி என நான் திடமாக நம்புகின்றேன். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு இணக்கமான அரசியல் தீர்வை கண்டறிவது நிச்சயமாக எமது நாட்டை ஆசியாவின் சொர்க்கமாக மாற்றும் என்பதையும் நான் தங்களின் கவனத்துக்கு கொண்டு வர விளைகின்றேன் என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் உரையாற்றுகையில், பொருளாதாரம் நிலையான தன்மையில் பேணப்பட வேண்டும். அரச முறை கடன் மறுசீரமைப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அதனை செயற்படுத்துவதற்கும் விரிவுபடுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் நடைமுறைக்கு பொருத்தமான வகையில் செயற்படுத்தப்பட வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் குறித்து அரசாங்கத்திடம் ஏற்கனவே யோசனைகளை முன்வைத்துள்ளோம். புலம்பெயர் அமைப்பினரது ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான சூழல் வகுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியுடன் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையில் அவ்விடயம் குறித்து விளக்கமாக உரையாற்ற உள்ளோம். பொருளாதார நெருக்கடி காரணமாக வடக்கிலிருந்து இதுவரையில் சுமார் 10 பேர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார்கள். இது அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் சாதகமாக அமையாது என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக அடக்குமுறைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கூட்டமைப்பினருடனான ஜனாதிபதியின் சந்திப்பு முக்கியமானது. அமெரிக்க உதவி இராஜாங்க செயலர் விக்டோரியா நோலண்ட் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு மேற்கொண்டிருக்கும் தீர்மானம் மிக முக்கிய நகர்வாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை செயலர் விக்டோரியா நோலண்ட், அரசு சார்பற்ற அமைப்புகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான கண்காணிப்புகளும் அடக்குமுறைகளும் முடிவுக்கு கொண்டு வரப்படுவது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர், மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை செயலர் விக்டோரியா நோலண்ட் தலைமையில் பாதுகாப்பு கொள்கைகளுக்கான துணை செயலர் அமண்டா ஜே டோரி மற்றும் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலர் டொனால்ட் லூ உள்ளிட்ட மூவரடங்கிய உயர்மட்ட ராஜதந்திரிகள் குழு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இலங்கையை வந்தடைந்தது. நாட்டை வந்தடைந்த
அமெரிக்க ராஜதந்திரிகள் குழுவுக்கும் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் மற்றும் வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று புதன்கிழமை வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக சர்வதேசத்துடனான முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பது அவசியம். ரணில் ஆலோசனை சீனாவுடன் தீர்க்க முடியாத பிரச்சினை தோற்றம் என்கிறார் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாடுகளின் உதவியை பெற்றுக்கொள்ள முன்னர் அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் தோற்றுவித்துள்ள முரண்பாடுகளுக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சீனாவுடன் தீர்க்க முடியாத பிரச்சனையை அரசாங்கம் தோற்றுவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், ஜெனீவா ஆகிய தரப்புகளுடன் இணக்கமாக செயற்படுவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் நிதியமைச்சர் ஒவ்வொரு மாதமும் பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்ற வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அது நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வகட்சி கூட்டத்திலேயே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் அதன் பிரதான செய்தியாகவும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் வரவு செலவு திட்டத்தில் மாற்றம், மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் திருத்தம் வரும் என்கிறார் நிதி அமைச்சர் பசில் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. சர்வகட்சி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணக்கம் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையில் அரசு செலவுகளை கட்டுப்படுத்தி மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று சர்வகட்சி மாநாட்டில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை திருத்தி புதிய வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களுக்கு பெருமளவிலான நிவாரண பொதிகளை வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று சர்வகட்சி மாநாடு நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தன. இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றும் போது இலங்கையில் இந்த நிலைமை இன்னும் 5 வருடங்களுக்கு தொடரலாம். இதனால் அதுவரை காத்திருக்காது மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன உரையாற்றும் போது நாணய தாள்களை அளவுக்கு அதிகமாக அச்சிடுவதை நிறுத்த வேண்டும் என்பதுடன் அரச வருவாயை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் அரசு செலவினங்களை குறைக்கவும், தேவையில்லாத நிதி ஒதுக்கீடுகளை நீக்கவும், மக்கள் நலன்புரி விடயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்ததுடன் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும் கூறினார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக இன்றைய நிலைமைக்கு இதுதான் காரணம், சம்பந்தன் கூறியது என்ன என்பதாகவே ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. சீறி பாய்ந்த ரணில் மன்னிப்பு கேட்ட ஜனாதிபதி என்பதாகவே ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தற்போதைய சூழ்நிலைக்கு முன்னைய நல்லாட்சி அரசாங்கமே காரணம் என்று கூறியிருந்த நிலையில் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு அவருடைய கருத்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக டாலர் 300 ரூபாய் என்பதாக ஓர் செய்தியானதும் காணப்படுகிறது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 285 ரூபாய் முதல் 290 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நாட்டில் உள்ள வர்த்தக வங்கிகளில் இன்றைய நாணய மாற்று விகிதத்தின் பிரகாரம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. டாலரின் கொள்முதல் பெறுமதி 274 ரூபாய் 99 என்றும் விற்பனை விலை 284 ரூபாய் 99 என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் நாட்டில் உள்ள வர்த்தக வங்கிகள் அமெரிக்க டாலர் ஒன்றை 285 முதல் 290 ரூபாய் வரையில் இறக்குமதியாளர்களுக்கு விற்பனை செய்வதாக தரவுகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவே
அந்த செய்தியானது காணப்படுகிறது. இதேவேளை வங்கிகளற்ற ஏனைய நாணய மாற்று நிலையங்களில் டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 309 ரூபாய் வரை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. உங்களை சுடவும் எமக்கு அதிகாரம் உண்டு. காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்க தலைவியை மிரட்டிய போலீசார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டின் பிரதமருக்கு எதிராக போராட முடியாது. உங்களை கட்டுப்படுத்துவதற்கு காலுக்கு கீழே சுடுவதற்கு அதிகாரம் இருக்கின்றது என வவுனியா போலீசார் மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் உபதலைவி ஜெனிதா சிவானந்தன் தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. மீண்டும் சர்வகட்சி மாநாடு ஜனாதிபதி கோட்டாபய தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. இந்தியா சென்ற குடும்பங்களின் வீடுகளுக்கு சென்று மிரட்டல், சிவில் உடையில் வந்த கடற்படையினர் விடுத்தனராம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக மன்னாரிலிருந்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை தனுஷ்கோடியை சென்றடைந்த மன்னாரைச் சேர்ந்த 2 குடும்பங்களில் மன்னார் எமில் நகர் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பம் ஒன்றின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு கடற்படையினர் சிவில் உடையில் சென்று அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார், எமில் நகர் மற்றும் சிலாபத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் கடந்த திங்கட்கிழமை இரவு தலைமன்னாரில் இருந்து தமிழகம் சென்றுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் எமில் நகர் பகுதியிலிருந்து இந்தியா சென்ற இளம் குடும்பம் ஒன்றின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சிவில் உடையில் சென்ற கடற்படையினர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். மேலும் அந்த இளம் குடும்பத்தினரின் பெற்றோர்களை கைது செய்ய முற்பட்டதாகவும் இந்தியாவை சென்றடைந்த மேரி கிளாரி என்ற பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் தொடர்ந்தும் விசாரணை என்ற போர்வையில் சிவில் உடையில் பலர் வீட்டுக்கு வருவதாகவும் உரிய சீருடை அடையாள அட்டைகள் இன்றி அச்சுறுத்தும் விதமாகவும் கொலை, கடத்தல் போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் போல தங்களை அச்சுறுத்தும் விதமாகவும் விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த அச்சுறுத்தல்கள் மற்றும் விசாரணைகள் தொடரும் பட்சத்தில் தாங்கள் போலீஸ் நிலையம் அல்லது மனித உரிமை ஆணைக்குழுவில் தஞ்சம் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என பாதிக்கப்பட்ட பெற்றோர் தெரிவித்துள்ளனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கையின் வான்பரப்பும் இந்தியாவுக்கு விற்பனையா? ஹரின் பெர்னாண்டோ குற்றச்சாட்டு என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியானது காணப்படுகிறது. பிரபாகரன் காலத்தில் யாரும் பட்டினியால் இறக்கவில்லை, ஸ்ரீதரன் எம்பி கூறுகிறார் என்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஸ்ரீதரன் எம்பி கூறிய கருத்தானது இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக காணப்படுகின்றது. பௌத்த மத விஸ்தரிப்புக்காகவே பிரதமர் மஹிந்த வடக்கே சென்றார், கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வடக்கிற்கான விஜயம் பௌத்த மதத்தை விரிவாக்கும் நோக்கிலேயே இடம்பெற்றதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராஜா கஜேந்திரன் பிரதமரின் இந்த விஜயம் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுவதன் அடிப்படையிலேயே அமைந்திருந்ததாகவும் கூறினார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அனைத்து கட்சிகளையும் தலைவர்களும் ஒன்றிணைந்தது தொடர்பாகவே நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வகட்சி மாநாட்டில் இடம்பெற்ற உரையாடல்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் தொடர்பாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வகட்சி மாநாடு தொடர்பிலேயே டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானதும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்தது மக்களை ஏமாற்றும் இரட்டை வேடம், வேடதாரிகளை புறக்கணிக்க வேண்டும் என்கிறார் சூகா அமைப்பாளர் பெரியசாமி பிரதீபன் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அரசாங்கத்தின் பங்காளிகளாகவும் அமைச்சர்களாகவும் அரசு ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்து கொண்டு சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாதது அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்கான இரட்டை வேட செயற்பாடாகும். இவ்வாறான அரசியல் வேடதாரிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நுவர்லியா மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளரும்
மஸ்கேலியா பிரதேச சபை உப தலைவருமான பெரியசாமி பிரதீபன் தெரிவித்துள்ளார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஹட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தலவாக்கலை லிந்துலை நகர சபைக்கு புதிய தலைவர் என்பதாக ஒரு செய்தியும், மடவளை சிரேஷ்ட பிரஜைகள் சங்க வருடாந்த பொதுக்கூட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பெருந்தோட்ட சமூக தொடர்பாடல் அலுவலர் தொழிற்சங்கத்தின் புதிய நிர்வாக சபை தெரிவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவமாயின் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. இந்தியாவில் 31ஆம் திகதியுடன் முடிவுக்கு வரும் கொரோனா கட்டுப்பாடுகள், முகக்கவசம் அணிவதை தொடர மத்திய அரசு அறிவுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. ராமநாதபுரம் கடற்படை விமான தளத்தில் 2 அதிநவீன ஹெலிகாப்டர்கள் இணைப்பு, கடலோர கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வு, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 2வது நாளாக அமளி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஏற்றுமதியில் 30 லட்சம் கோடி இலக்கை தாண்டி இந்தியா சாதனை, பிரதமர் மோடி பெருமிதம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், உக்ரைன் போர் வெற்றி கொள்ள முடியாதது, ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டின் இருப்பு நிலைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் புட்டின் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும், ரஷ்யா தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது நாட்டின் இருப்பு நிலை தொடர்பில் அச்சுறுத்தல் ஒன்றை எதிர்கொள்ளும் பட்சத்தில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என ரஷ்ய அரசாங்க பேச்சாளரான திமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். ரஷ்யாவின் மேற்படி அணு ஆயுதங்கள் தொடர்பான கருத்து அபாயகரமானது என தெரிவித்த அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பான பென்டகன், அமெரிக்கா தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதற்கான தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளது. உக்ரைனிய மரியபோல் நகரிலுள்ள துறைமுகத்தில் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல்களில் எதுவுமே எஞ்சவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மரியுபோல் நகரில் தொடர்ச்சியான குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அந்நகரில் உணவு, நீர் மற்றும் மருந்து இன்றி 1 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் உள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்நிலையில் உக்ரைனிய தலைநகர் கீவை சுற்றி அந்நாட்டு படையினருக்கும் ரஷ்ய படையினருக்கும் இடையில் கடும் மோதல் இடம்பெற்று வருகின்றது. அதே சமயம் இந்த மோதல்களில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய படையினரும் உணவு மற்றும் எரிபொருள் தொடர்பான கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாக மேற்குலக நாடுகளின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரஷ்ய படையினர் உக்ரைனிய சேர்னோபில் அணுசக்தி நிலையத்திலுள்ள புதிய ஆய்வுக்கூடத்தை தாக்கி சூறையாடியுள்ளதாக உக்ரைனிய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த ஆய்வுக்கூடம் உயர் கதிர்வீச்சு தன்மையுடைய மாதிரிகளையும் அணுக்கருச்சிதைவு மாதிரிகளையும் கொண்டிருந்ததாகவும் அவை தற்போது எதிரிகளின் கரங்களை சென்றடைந்துள்ளதாகவும் செர்னோபிலுக்கான உக்ரைனிய அரசாங்க முகவர் நிலையம் தெரிவிக்கின்றது என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவமாயின், வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக வெளிப்படைத்தன்மையை அரசாங்கம் பேண வேண்டும் என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியா வழங்கிய கடனுதவிகள் தொடர்பில் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு $2.4 பில்லியன் கடனுதவியை வழங்குவதற்கு இந்தியா முன்வந்துள்ளது. $1 பில்லியன், $500 மில்லியன், $500 மில்லியன், $400 மில்லியன் எனும் அடிப்படையில் இந்த நிதி உதவி வழங்கப்படவிருக்கின்றது. இதன் முதற்கட்டமாக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இலங்கைக்கு $500 மில்லியன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக $1 பில்லியன் கடனாக வழங்குவதற்கான ஒப்பந்தம் கடந்த 17ஆம் தேதி புதுடில்லியில் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இதன் மூலம் இலங்கைக்கு தேவையான கோதுமை, மா, சீனி மற்றும் அரிசி உட்பட மருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த கடனுதவி தொடர்பில் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. அரசாங்கமானது இந்த கடனுதவியை பெறுவதற்கு எத்தகைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்தது என்றும்
ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்தியாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது என்பதாகவே வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக கொரோனா அபாயம் இன்னமும் முழுமையாக அகன்று விடவில்லை என்ற தலைப்பிலேயே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. உலகம் முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்றினால் பாதிப்பு அதிகரித்து வந்த நிலையில் தற்போது சற்று குறைந்த வண்ணம் இருப்பது மக்களிடையே நிம்மதியை அளித்துள்ளது. இருந்தாலும் தொடர்ந்தும் தொற்று தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமென சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இலங்கையின் கொரோனா இறப்பு எண்ணிக்கை 16,436 உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஆசியாவின் பல நாடுகளில் குறிப்பாக சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நிலைமை மீண்டும் மோசமடையலாம் என்பதையும் புறக்கணிக்க முடியாது. இந்த கிருமி கடல்கள் மற்றும் சமுத்திரங்களை கடந்து சென்று மக்களை கொடூரமாக கொன்று குவித்திருந்தது. இந்த மிக பயங்கரமான வைரஸை பற்றி அறியாமல் பலர் இறக்க நேரிட்டது. கோவிட்-19 புதிய தொற்றுக்கள் பல வாரங்களாக குறைவடைந்திருப்பதற்கு பிறகு மீண்டும் சீனா உட்பட சில நாடுகளில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்பதாகவே இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக கொரோனா தொற்று தொடர்பானதாக இன்று தினம் வெளியாகியுள்ளது. அடுத்து கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் இந்திய கடனை தாமரை மொட்டின் தேர்தல் செலவுக்கு பயன்படுத்த அரசு திட்டம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இந்திய கடன் உதவியானது அவர் குறிப்பிட்டுள்ளதைப் போல தாமரை மொட்டு கட்சிக்கான செலவினங்களுக்கே சென்றுள்ளது போலவும் அதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப்பெறவில்லை என்பது போலவுமே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.